நம்ம செய்யற ஊழியங்கள் மூலமா இல்லைன்னா நம்மளுடைய கிரியைகளை மற்றவங்க பாராட்டணும், இல்லைன்னா அதன் மூலமா நமக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நம்மள விரும்பாதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. இன்னும் சொல்ல போனா புகழ் பெறணுங்கிறதுக்காகவும் பாராட்டு பெறணுங்கிறதுக்காகவுமே நிறைய பேர் ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, மனுஷர் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியுது. அப்படின்னா நம்ம மத்தவங்களால புகழப்படும் போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அது ஒரு சோதனையா இருக்கு அப்படின்னு நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அதாவது தங்கத்துக்கு புடமும் வெள்ளிக்கு குகையும் மனுஷனுக்கு புகழ்ச்சியும் ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அப்படின்னா பாருங்க, புகழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம விரும்பி போறதல்ல, அது நமக்கு தேவனால தரப்படுகிறது. அந்த நேரத்திலும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தான் புகழணுமே தவிர நம்மளை நம்மளே புகழ்ந்து கொள்ளும் போது அது நமக்கு ஒரு பெரிய கண்ணியாகவும் பெரிய ஒரு சோதனையாகவும் இருக்கிறது. அந்த நேரத்துல அந்த சோதனையை நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்கு. என்னையா அவங்க எதுவுமே சொல்லல, அவங்க பாட்டுக்கு அவங்களோட காரியங்களை செஞ்சுட்டாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சேன், சபையில என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல, குடும்பத்துல என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்னு சொல்லி புலம்புகிறவர்கள் இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஆண்டவர் உங்களை அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க வச்சிருக்காரு. அந்த அந்த ஒரு பெரிய ஒரு இக்கட்டுல இருந்து ஆண்டவர் உங்களை தப்பிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறதுதான் உண்மை. சில நேரங்கள்ல சோதனைனா என்னன்னே தெரியாம நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடன் பாரமும் துக்கமும் வீட்டுல ஏற்படுகிற சண்டைகளும் தான் சோதனைன்னு நினைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி புகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய சோதனையா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மள பலருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா வேதத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு, சகல ஜாதிகளுக்கும் முன்பாக உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது நம்ம செய்யற காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாரு அப்படிங்கிறது உண்மைதான். அந்த நேரத்திலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் மேலும் மேலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. நம்மளுடைய காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் பலன் தருகிறவரா இருக்காரு. கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமலும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். மற்றவர்கள் நம்மளை புகழணும், மற்றவர்கள் நம்மளை முன்னாடி தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு வீண் புகழ்ச்சியா மாறுது. இன்னும் இந்த வீண் புகழ்ச்சி மூலமாக ஒருவருக்கு ஒருவர் நம்ம கோபமூட்டுவர்களாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படிதான் நம்ம அந்த புகழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவன் நம்மளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாகத்தான் வைக்கிறாரு. சோ அதை நம்ம அறிந்து கொள்வோம். அந்த சோதனைகள்ல நம்ம ஜெயிப்போம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஊழியங்களை செய்யும் போது நான் கர்த்தருக்காக செய்தேன், கர்த்தர் எனக்கு இதற்கான பலனை தருவார் அப்படிங்கிற சந்தோஷத்தோட ஜீவிப்போம்.